அந்த நெப்போ கிட்ஸால் நடந்தது ஆரம்பிச்சது, அவங்க போட்ட ஆட்டம். ஏன்னா இங்கேயும் நெப்போ நிறைய இருக்காங்க. பொலிட்டிக்கல் நெப்போ நான் சொல்றேன். சோஷியல் மீடியா முழுக்க பிளாக் பண்ணதுக்கு அதனால தான் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாங்க. விட்டாச்சு, திரும்பவும் எல்லாம் கொடுத்தாச்சுங்கிறப்ப அடங்கலை. ஏன்னா அவ்வளோ வெறி உள்ள. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஜென்சி வந்து லைஃபை சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல. பொலிட்டிக்கல் லைஃப் நான் சொல்றேன். அரசியலை அவாய்ட் பண்றதை கெத்துன்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு புரியல. எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து வைப்பு கேட்குது. அது தெளிவான மனநிலையில் வைப்பெல்லாம் கிடைக்காது, போதில் தான் கிடைக்கும். அந்த நாட்டை பார்க்குறப்ப இங்கே நம்ம ஆட்சியாளருக்கு பயம் இருக்கான்னு கேட்டால் உறுதியாக இருக்கும். அதை விட அதிகமான நெப்போ விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. வலியது பிழைக்கும், திறமை உள்ளது சாதிக்கும். சினிமாவில் திறமை இல்லாமல் நீ யாரை புஷ் பண்ணாலும் சினிமா ஒத்துக்காது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய நேபாள் நாட்டையே ஸ்தம்பிக்க வச்ச ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட். எப்போவுமே வந்து ஜென்சி கிட்ஸ் மேலே நம்ம எல்லாருமே ஒரு விமர்சனம் வந்து வைப்போம். எப்போவுமே வந்து கேர் பண்ணிக்காதவங்க பொலிட்டிக்ஸ் பற்றி, நாட்டை பற்றி அப்படின்னா. பட் ஜென்சி கிட்ஸ்னால ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ரெவல்யூஷன், அந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றின உங்களோட பார்வை, அங்கே இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸை அந்த எழுச்சியை பற்றின உங்களோட பார்வை? சரியாக தாங்க இருக்குது. ஏன்னா அவங்க நம்ம நேட்டிஸ் மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற ஆளுங்க கிடையாது. எல்லாத்தையும் ரிசல்ட் உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க. பர் டேக்குள்ளே பர் மந்த்துக்குள்ளே எனக்கு ரிசல்ட் கிடைக்குங்கிற மூலில் இருக்கவங்க. அது எல்லாமே நல்லது தான். இந்த ஆர்ப்பாட்டம் எதனால் நடந்துச்சு, அந்த நெப்போ கிட்ஸால் நடந்தது ஆரம்பிச்சது, அவங்க போட்ட ஆட்டம். ஏன்னா இங்கேயும் நெப்போ நிறைய இருக்காங்க. பொலிட்டிக்கல் நெப்போ நான் சொல்கிறேன் இருக்காங்க. ஆனால் அவங்க அமைதியாக வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு கொடுத்தா ட்ரிகர் ஆயிடுவாங்க. ஏன்னா அது சாம்பிள் ஜல்லிக்கட்டு பாட்டு நம்ம பார்த்துருக்கோம். வெடிச்சா ஒன்றா சேர்ந்தா நகர மாட்டோம் ரிசல்ட் பார்க்குற வரைக்கும். ஸோ அது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கொதிநிலை வரணும் பார்த்துக்கிறாங்க. ஆனால் அங்கே அந்த ஐடியா கிடையாது. பிளாஸ்ட் ஆகிட்டாங்க, வந்துட்டாங்க. ஈவன் அந்த சோஷியல் மீடியா முழுக்க பிளாக் பண்ணதுக்கு அதனால தான் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாங்க. விட்டாச்சு, திரும்பவும் எல்லாம் கொடுத்தாச்சுங்கிறப்ப அடங்கலை. ஏன்னா அவ்வளோ வெறி உள்ள. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க ரைட். ஆனால் ஸ்டில் மனிதர்களை கொல்றது ப்ளஸ் அந்த அரசு பில்டிங்ஸ்லாம் எரிக்கிறது, அது ஏற்றுக்க முடியாது. அது தப்பு. அது முழுக்க தப்பு. அது லாஸ்ட் நமக்கு தானே, நம்ம கட்டுற வரி பணம் தானே. அது பிடிக்காத நபர்களை எலிமினேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஓகே, ஒரு பயம் காமிக்கிறீங்க அப்படிங்கிறது ஓகே. அதுவும் அடித்தல் கொள்ளுதல்ங்கிறது பண்ணவே கூடாது. ஆனால் அந்த அரசு பில்டிங்ஸ் எரிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அந்த இடத்துல தான் அவங்க தப்பு பண்ணுறாங்க, கண்ட்ரோல் இல்லாமல் போகிறாங்க அப்படிங்கிறது. மற்றபடி இந்த எழுச்சி புரட்சி எல்லாமே அவங்களும் ஒத்துருவாங்க போல. ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு டீம் நம்மகிட்ட இருக்கு போல, ஒன்றா சேர்ந்தா ஒரு பவர் காமிக்கலாம் போல. இப்போ நம்ம தமிழகத்திலே நீங்கள் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் இளைஞர்கள் முன்னெடுத்து பயங்கரமாக வந்து போனது. இதே மாதிரி 60களில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய நம்ம ஜென்சி கிட்ஸ் பற்றி பேசுவோம், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸு. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தன்னெழுச்சி நடக்கிறதுக்கு என்ன வந்து தேவை அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அங்கேயும் இந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்காங்க. சோஷியல் மீடியா பேன்னால எல்லாம் கொதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பார்க் வந்து தேவைப்படுது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க பேசவே மாட்டாங்களோன்னு தோணுது. இல்லை, இங்கே இருக்க ஜென்சி எனக்கு ஐடியா இல்லை. பொலிட்டிக்கலி என்ன ஐடியா இருக்காங்கன்னு தெரில. அவங்க அவாய்ட் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. நான் பார்த்து பேசினபடி எனக்கு எதுக்கு அரசியல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. அது ரொம்ப ஆபத்தும் கூட. ஏன்னா அது இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அடிக்கும் அவங்களை ஹெவியாக. நம்ம அப்போவே அரசியலுக்குள்ளே இருந்திருந்தா, அரசியல் புரிதலோடு இருந்திருந்தா, சரியான நம்பரில் செலக்ட் பண்ணியிருந்தா, இப்போ நம்ம குழந்தைகளோ நம்ம வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்குமே, இவ்வளோ மோசமாக இருக்காது அப்படிங்கிற சிந்தனைகளை தாட் ப்ராசஸில் கண்டிப்பாக வருவாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஜென்சி வந்து லைஃபை சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல. பொலிட்டிக்கல் லைஃப்பை நான் சொல்கிறேன். அரசியலை அவாய்ட் பண்ணுறதை கெத்துன்னு நினைக்கிறாங்க. மீன்ஸ் நம்மளுமே கல்லூரி காலங்களில் பெருசாக என்ன அரசியல்னா என்னங்க, சரி ஏதோ பேசுகிறாங்க போகிறாங்கன்னு மாதிரிலாம் இருந்தோம். உள்ளே வந்தாலும் தெரியுது, எப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இதை தெரியாமல் ஒரு நாள் லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டேனே. நம்ம மனிதர்களை புரிதல் உண்டாக்கல அப்படிங்கிறது வேறு, நம்ம குடும்பத்துக்குள்ள புரிதல் உண்டாக்கணும் வேறு, நமக்குள்ள ஒரு புரிதல் உண்டாகுது இல்லை. நம்ம இந்த அரசியல் ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டே இருக்க ஒரு ஐடியா இருக்குல்ல. ஸோ அந்த ஐடியா துளியும் இல்லாமல் இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்களை வச்சு ஒரு இம்பாக்டை உண்டாக்குறது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச டவுட் தான். ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல, இப்போ டிவிக்கில் உள்ள நம்ம ஆளுங்க இருக்காங்க, ஜென்சி சொல்கிறேன், அவங்க பேச்செல்லாம் பார்க்குறீங்களா எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு. ஸோ அதை சாம்பிள் வச்சு தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு அரசியல் புரிதல் துளியுமே இல்லை. அந்த கிரேஸ் இதோட அடிப்படையில் மட்டும்தான், அந்த மூடு தான். வைப் அரசியல் எப்படிங்க வைப்பாக பண்ண முடியும்? அரசியலாக தான் பண்ண முடியும். அது அவங்களுக்கு புரியல. எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து வைப்பு கேட்குது. அது தெளிவான மனநிலையில் வைப்பெல்லாம் கிடைக்காது, போதில் தான் கிடைக்கும். இப்போ நேபாள் நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இந்த கிளர்ச்சி ஆனதுக்கு நெப்போ, அதுக்கப்புறம் அங்கே நடந்த பெரிய ஊழல் இதெல்லாம் ரீசனாக இருந்தாலும் சோஷியல் மீடியா பேன் தான் அங்கே வந்து அந்த தீப்பொறியை பற்ற வச்சதுக்கு காரணமாக வந்துருக்கு. நம்ம நாட்டிலையும் சமீபத்தில் அப்பப்போ இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து கேள்விப்படுவோம். இந்த ஆளுங்கட்சிகளுக்கு எதிராக நம்ம ஏதாவது பேசினா தூக்குறது அப்படிலாம். ஸோ இங்கே இப்போ புரிஞ்சிருக்குன்னு வந்து நினைக்கிறீங்களா நம்ம ஆட்சியாளர்களுக்கு? அது உறுதியாக புரிஞ்சிருக்கும். அது ஒரு சாம்பிள் தான். இந்நேரம் டீம்கிட்டலாம் பேசியிருப்பாங்க, ரொம்ப டஃப் கொடுக்காதீங்க, கோவம் வருது இளைஞர்களுக்கு. ஏன்னா எல்லாம் ஒரே வயசு இளைஞர்கள் தானே.
கோவம் வரும், ஒரு ஸ்பார்க் வந்துச்சுன்னா கிளம்பிடுவாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் 90s கிட்ஸ் நான் சொல்லுவேன். 90s கிட்ஸ் நம்ம இருக்கோம். ஒரு 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 விஷயம் கட்டுக்கடங்கா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கிறது நல்லா வளர்ந்து வருதுங்கிறப்ப அதுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம இருக்கோம். அது கட்டுக்கடங்காம போகுதுங்கிறப்போ அதை கண்ட்ரோல் பண்ணவும் கைட் பண்ணவும் நம்ம இருக்கோம். ஸோ அந்த வகையில் இது ஒரு நல்ல விஷயம் தான். மீன்ஸ் ஒரு பயத்தை உறுதியாக கொடுக்குது தான். ஆனால் இவங்களை வந்து ஈஸியாக மேனுப்புலேட் பண்ணிடலாங்கிற ஐடியாவும் அவங்களுக்கு இருக்குது. இந்த பசங்களை டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஆரம்பிக்குது, அதில் ஒரு பையன் லீட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கிறப்ப டக்குன்னு அவனை தப்பானவனா ப்ரொஜெக்ட் பண்ணால் ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ மார்க் பண்ணால் கூட இந்த பசங்க நம்பிடுவாங்க. அந்த மூலம் தான் இருக்காங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷனுக்குமே இவங்க ரெடி தான். அந்த வகையில் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, இதுதான் அப்படின்னு இவங்களை வச்சு எதுவுமே சொல்ல முடியலன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த பயம் பார்த்துட்டோம். நீங்கள் கேட்டீங்களே கேள்வி, அந்த நாட்டை பார்க்குறப்ப இங்கே நம்ம ஆட்சியாளருக்கு பயம் இருக்கான்னு கேட்டால் உறுதியாக இருக்கும். அதை விட அதிகமான நெப்போ விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. என்ன நம்ம வந்து இந்த ட்ரோல் அந்த ஃபன்னான விஷயங்கள் இருக்குல்ல, மீம், அந்த மூலம் நம்ம பார்க்கறனால நம்மளே அந்த சீரியஸான விஷயங்களை ஃபன்னாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதை விட மிக மோசமான அநியாயமான விஷயங்கள் அரசியல் நெப்போ கிட்ஸ் இங்கே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அங்கே நெப்போ அப்படின்ற விஷயமே பெருசாக அந்த மக்கள் கிளர்ச்சியாக ஆனதுக்கு வந்து காரணம் தான் நேபாள் நாட்டை வந்து பொறுத்த வரைக்கும். இங்கே அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் தான் எல்லாருமே வந்து அந்த குறையாக வந்து சொல்கிறோம். அந்த நடக்கிற இஷ்யூ நம்ம ஆட்சியாளர்கள் எப்படி எடுத்துப்பாங்க நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இப்போ கேள்விப்பட்டீங்களா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பையனை வந்து லான்ச் பண்ணுறாங்க, ரெட் ஜெயிண்ட் மூலமாக லான்ச் பண்ணுறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து என்ன? வலியது பிழைக்கும், திறமை உள்ளது சாதிக்கும். சினிமாவில் திறமை இல்லாமல் நீ யார் புஷ் பண்ணாலும் சினிமா ஒத்துக்காது என்னை பொறுத்த வரைக்கும். அது சினிமாக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சினிமாவும் எந்த பேஸில் வளர்ந்து வருதோ அதை பொறுத்து தான் அதோட வேல்யூ. தமிழ் சினிமா ஆரம்பமே வேல்யூவாக தான் ஆரம்பிச்சிச்சு. இம்பாசிபிளான என்னப்பா இப்போ ஒரு விஷயம் பண்ணுறாங்களேன்னு மிரட்டக்கூடிய கலைஞர்கள்லாம் சேர்ந்து தான் தமிழ் சினிமா உருவாச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த அல்லு சிலு வண்டு சென்று திறமை இல்லாத விஷயங்கள்லாம் உள்ளே வந்துட்டு போகுமே தவிர நிலைச்சிருக்க முடியாது. மற்றபடி தன்னோட வலிமையை காட்டுறதுக்காக, சஸ்டைனபிலிட்டியை காட்டுறதுக்காக வேணால் லான்ச் பண்ணலாம். திறமை இருந்தால் பழச்சிக்கோப்பில், இல்லாட்டி செல்ஃப் எடுக்காது. அதை தாண்டி அவர் ட்ரோல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறார் பயங்கரமாக. ஏன்னா கமான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே தேவைன்னு ஒன்று இருக்குங்க. இப்போ இவர் சினிமாவுக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நம்ம எந்த நபரை பார்த்தாலுமே இவர் இதுக்கு வந்திருக்காருன்னா இந்த படத்தில் இந்த கேரக்டரை ஃபில் பண்ணிட்டாரு, இவர் இல்லாமல் வேறு யாராலும் இதை பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் நமக்கு வந்தால் தான் அந்த கலைஞன் சினிமாவில் ஜெயிப்பாப்பில். ஸோ அப்படி இருக்கப்போ இங்கே ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் எதை திணிச்சாலுமே பஞ்ச் வெளில தள்ளிடுவாங்க. அதான் நடக்கும். இலங்கையில் அந்த ஊழலுக்கு எதிராக விளைவிட்டதுக்கு எதிராக வந்து நடந்த கிளர்ச்சி போராட்டமாக வந்திருக்கட்டும், நேபாளில் நடந்த போராட்டமாக வந்திருக்கட்டும், ஒரு விஷயத்தினால எல்லா ஜனங்களும் வெகுண்டெழுந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து திரும்பினாங்க. இங்கே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடக்குது. சொல்லப்போனால் போன மாதம் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை நம்ம சென்னையிலே வந்து நடந்துச்சு. பட் எந்த விதத்தில் இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு போய் சேராமல் இந்த ஆட்சியாளர்கள் தடுக்கிறாங்களா, இல்லை மக்களுக்கு வந்து அது கண்டுக்காமே வந்து இருக்காங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஈஸி. எல்லாருமே தெரியும், எல்லாருக்கும் ப்ரெஷர் தான் இருக்குது. அந்த பொழுதுபோக்கு, தொலைக்காட்சி பொழுதுபோக்கு, அப்புறம் அந்த காம தேவைகள், போதை விஷயங்கள், அதில் ஒரு ப்ளே பண்ணிடுறாங்க. அதில் டவுனில் இருக்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக அந்த ஃபினான்ஷியல் லாக்கு, இஎம்ஐ விஷயங்கள், அதை தாண்டி நம்மளால் பெருசாக நம்ம நாளைக்கு இஎம்ஐ கேட்க போகிறோம், அதுக்கான வேலையை பார்ப்போம். இந்த நாடு கேட்டால் என்னங்கிற மூட்டை தான் நம்ம மெஜாரிட்டி இளைஞர்கள் இருக்கோம். அதை தாண்டி இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கெல்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், என்னதான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதோட தொண்டர்களுமே ஒரு சர்டன் பாயிண்ட் மேலே பிளாஸ்ட் ஆகிடுறாங்க. உங்களை சப்போர்ட் பண்ண ஓட் பண்ண, ஆனால் என்னடா அநியாயம் பண்ணுறீங்கன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. நீங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், ஆளுங்கட்சியில் இருக்க தொண்டர்கள் கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்க. அது தப்பு பண்ணால் அவன் பண்ணாங்க, அவங்க பண்ணாத தப்பாமாங்க. போன 5 வருஷத்தில் பண்ணதை விட இங்கே பண்ணுவாங்க. ஆட பாவி, தப்பு தானே. ஆனால் தப்பை நியாயப்படுத்துவானுங்க பழைய அரசோட கம்பேர் பண்ணி. அந்தளவுக்கு அடிமுட்டாள்கள் எக்ஸ்ட்ரீம் சுயநலவாதிகள் இருக்க வரைக்கும் இங்கே புரட்சி போராட்டம் உறுதியாக வராதுங்கிறது ஆளுங்கட்சிக்கு தெரியும். இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ண அந்த பாயிண்ட்லேயே வந்து வருவோம். எதுக்காண்டி ஆக்சுவலாக எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாருமே வந்து வரி கட்டுறோம், எல்லாருக்குமே வந்து சஃபரிங்ஸும் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் சார்ந்த கட்சியை மட்டும் வந்து தூக்கி வந்து பிடிச்சிட்டு, அதுவும் குறிப்பாக ஆளுங்கட்சி தரப்பில் எதிர்கட்சியாக அவங்க வந்து இருக்கிறப்ப அவங்க குறை சொல்கிற விஷயமே ஆளுங்கட்சியாக இவங்க வந்து வந்தோடனே வந்து அதே விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. இது கண்மூடித்தனமாக வந்து எல்லாருமே வந்து நம்புகிறாங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமல் வந்துருக்கா, தெரிஞ்சே வந்து பண்ணுறாங்களா? கண்மூடித்தனமாக தான் நம்புகிறாங்க. தெரிஞ்சு பண்ணுறானா அவன் மனுஷனே இல்லை, மிருகம், விலங்கு, அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இது என்ன விஷயம்னா, அந்த மாதிரி அவங்க கொள்கைகள் வந்து அவங்கள குழப்பி வச்சிருது. அரசியல் வந்து ஒரு கட்சின்னா கட்சி தான், அதுக்கு நம்ம ஓட் போடுறோம், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது கூட நிறுத்திக்கணும். அரசியல் குடும்பம் கிடையாது, அரசியல் குடும்பமாக முடியாது. நம்ம குடும்பம் தான் நம்ம குடும்பம், அதுதான் நமக்காக நிற்கும். மற்றபடி அரசியல் நீங்கள் குடும்பமாக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் அவங்க எக்ஸ்ட்ரீமாக அவங்க உயிரை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கும்.
நான் என்னை பொறுத்தவரைக்கும் அரசியல் நான் சொல்கிறேன். ஸோ அந்த புரிதல் இங்கே இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், கட்சிக்காக எக்ஸ்ட்ரீமாக இது என் குடும்பம்னு நினைக்கிற அந்த மாதிரியான நபர்கள் மட்டும்தான் இப்போ முன்னாடி ஒரு கடந்த 10-15 வருஷங்களுக்கு முன்னாடி தீக்குளிச்சிருப்பாங்க. அரசியலாக பார்க்குறவங்க வாழ்க்கையை போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பேரம்பேத்தி எடுத்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க சந்தோஷமா. அட்லீஸ்ட் அவங்க ப்ரெசன்ஸ் இருக்கும், அவங்க வீட்டில் இருக்க மனைவிக்கோ பெண் குழந்தைகளுக்கோ அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். தன்னோட கட்சியை குடும்பமாக பார்த்து இறந்து போனவங்களுக்கு இப்போ யார் நிற்கிறா? அந்த கட்சி வந்து நிற்குதா? ஹெல்ப் பண்ணுதா ஃபினான்ஷியலி? ஸோ அந்த புரிதல் இல்லாமல் இருந்தால் அது உறுதியாக நடக்கும். அந்த அளவுக்கு தான் மாற்றி வச்சிருக்காங்க தொண்டர்களை. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு சித்தாந்தத்தை வந்து எடுக்கிறதுலே வந்து தவறுறாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களா? இதுக்கான காரணம் வந்து என்ன? இதெல்லாம் போய் இப்போ எல்லாமே வந்து புக்ஸ் படித்த இன்டர்நெட்லாம் பயங்கரமாக வந்து வந்துச்சு. எல்லா விஷயம் நம்ம தேடி போனாலே வந்து எடுத்துக்கலாம். எந்த விஷயத்தில் நம்ம ஊர் வந்து இளைஞர்கள் அரசியல் ஆகிறதுலேயும் வந்து இருக்கட்டும், ஒரு விஷயத்தில் தெரிந்து முடிவெடுக்கிறதுல இருக்கட்டும், எங்கே வந்து சருகுறாங்க நீங்கள்? எஸ், ரொம்ப சிம்பிள், நல்ல கேள்வி. என்ன விஷயம்னா, இங்கே திராவிடம்னா பெரியார்லேருந்து இவங்க ஆரம்பிக்க மாட்டாங்க. பசங்க டிஸ்கஷன் நான் சொல்கிறேன். ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதியை பிடிக்கிறாங்க, இங்கே இருக்க ஊழலை பிடிக்கிறாங்க. ஓகே, தமிழ் தேசியம் அப்படின்னா அங்கே இருக்க தலைவர்கள் அதோட கொள்கை இழப்பு அதுக்கான போராட்டங்கள் அது எடுக்கிறது இல்லை. தமிழ் தேசியம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சீமான், அப்படி அவரை பிடிக்கிறாங்க, அவரோட அடையாளத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. டிஸ்கஷனே இங்கே வந்து இப்படி போகுது, ஸ்டாலின் பெரியவரா சீமான் பெரியவராங்க போகுது. இது டிஸ்கஷனே கிடையாது. தமிழ் தேசியம் அதோட கொள்கை என்ன, அது எங்கேருந்து ஆரம்பிச்சு, அதோட ஆர்ஜின் என்ன, அது எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே கடந்த 5 வருஷங்கள் இவ்வளவு பயங்கரமாக பரவிட்டு இருக்கு, அதுக்கான தேவை தமிழ்நாட்டில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற பேச்சும், திராவிடம் ஏன் அப்போ உருவாச்சு, அதுக்கான தேவை என்ன, அதை கட்சியாக மாற்றி அந்த கட்சியில் பொறுப்புள்ள ஒரு குடும்பம் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் அந்த கட்சியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் ஆர்க்கே தவிர, அதை பற்றி அவன் டிஸ்கஸ் பண்ணணுமே தவிர, நீங்கள் சொன்ன மாதிரி அது புரிதல் உண்டாக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, இந்த கட்சினா அது என்னோடது, நான் தான் ஒரு முகம் அப்படிங்கிற மாதிரி கட்சியை மாற்றிக்கிட்டனால. நான் சொல்கிறது திராவிட கட்சியில் சொல்கிறேன். ஏன்னா தமிழ் தேசத்துக்கு பல அடையாளங்கள் இருக்குது, கட்சியாக அண்ணன் வந்து நினச்சி நிற்கிறாப்புல. ஸோ இங்கே இந்த குழப்பங்கள் இருக்கனாலே என்னமோ உட்காந்து பரஸ்பரம் பேச மாட்டுறாங்க. இதை பேசினாலே நீ முட்டாள் அப்படின்றாங்க. இப்போ தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்து திராவிட கட்சிகளை ஃபாலோ பண்ணுறவங்கள மிக மோசமாக ஒரு டோனில் வந்து ஃபாலோ பண்ணி சொல்கிறாங்க, 200 ரூபான்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க, விவாதத்துக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுமே சரி, நாம் தமிழர் அப்படிங்கிற மோடாகட்டும், தமிழ் தேசியம் ஏதாவது வார்த்தையை வச்சுக்கிட்டு, சீமான் அப்படிங்கிற டேக் வச்சுக்கிட்டு விவாதமே இங்கே நடக்க மாட்டேங்குது. ஆரோக்கியமான விவாதம் நடக்கிறதுக்கான ஸ்பேஸே இல்லை. ஏன் அப்படின்னா, கட்சியை வந்து கட்சியாக பார்க்காம கொள்கையை பார்க்காம முகங்களாக மாற்றி வச்சிருக்காங்க. அந்த புரிதல் வரைக்கும் இதுதான் நடக்கும்.